ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பிக் பாஸ்னால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. 1 hour ஒரு எபிசோடு கூட, நான் உண்மையை சொல்கிறேன், டு பி த ஃப்ராங்க்கு, ஒரு எபிசோடு கூட வீட்டில் உட்காந்து பிக் பாஸ் பார்த்ததே கிடையாது. பிக் பாஸை பற்றி நோ ஐடியா. நான் உள்ளே இருக்கிறவங்களாம் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி போயிருக்காங்க. எனக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக ரொம்ப டிமாண்டடாக ஃபஸ்ட்டே நம்மளை தூக்கிட்டாங்க. ஸோ அது யாருக்கு கிடைக்கும் அந்த ஒரு பாக்கியம்? அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரி நம்ம கண்டென்ட் கிங்காகவும் வரணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போன எல்லாரையும் மறந்துட்டாங்க. வின்னர் தெரியாது, ரன்னர் இருக்கிற இடம் தெரியல, பெட்டி கூட இருக்கிற இடம் தெரியல. இன்னும் லைவாக நம்ம மட்டும் தான் நல்லா மக்கள் மனசில் ஒரு ஆழமாக போய்கிட்டு இருக்கோம். 2வது நாள் 3வது நாளே சூடு பிடிச்சிருச்சு ஆட்டம். வர்றவன் எல்லாம் போன முதல்ல நைட்டே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், யாருக்கும் மொபைல வா நீ வா நீ வா நீ வா நீ வா ஒவ்வொரு நாளையா ஃபர்ஸ்ட் டேவே ஆரம்பம் வச்சிருது. பாருல 2வது வீக்கு தான் டார்கெட்டு. ஃபர்ஸ்ட் வீக்கே நான் தான் முதல் நாள் நைட்டு சண்டை, மறுநாள் அதெல்லாம் ஒண்ணுமில்லாத சண்டையா இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு மேடம். வந்த எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. யாரு கூட சண்டை போட்டா நம்ம தெரியும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. விஜயெல்லாம் ஆக்சுவலா சின்ன அவன வெட்டிரி அப்படின்னா அதான் சும்மா அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 6 வீக் ஓட்ல நம்பர் 1 நம்ம தான். ஏன்னா அந்த கிங் ஆஃப் த கண்டென்ட் இன்ஸ்டால அதிகமா தெரிஞ்ச முகமும் நான் தான் மேடம். ஈவன் பார்வை கூட நம்மளுக்கு அதிக ஃபேன்ஸ் கிளப் வந்து. வெளியில நீங்க என்ன பண்ணாங்க பசங்க, வெளியில இவர் தான் டைட்டில் வின்னர், இந்த கிங் ஆஃப் த கண்டென்ட், கிங் ஆஃப் த பிக் பாஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா எடிட் பண்றாங்க. வெளியில யாரோ முகந்திரியா கூல் சிரேஸ் ஆனவெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அவர்லாம் இவன் தான் டைட்டில் வின்னர், அவர் வாயில இருந்து அப்படி வராது. எனக்கு ரம்யாவுக்கு சும்மா வாய் தகராறு. எங்க 2 பேர்த்துக்கு யதார்த்தமா சண்டை நடக்கிறது ஆளுக்கு தூண்டி விட்டு பிரச்சனையை பெருசாக்கி எல்லாருமே அகைன்ஸ்டா ஒன் சைடு தான் போனாங்க. பாரு மட்டும் தான் வந்து சொல்லிச்சு. கார் டாஸ்க்ல 2 பேரும் இஷ்யூ ஆகி ரெட் கார்டு கொடுத்தாங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஒண்ணே எல்லாம் சொல்ல முடியும், நான் உள்ள நடந்திருக்கேன்னா அந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது. ஆக்சுவலா பார்வோட ஒரு கேரக்டர் நல்லா நோட் பண்ணீங்கன்னா வாய் பேசுமே தவிர யார் கூடயும் சண்டைக்கு அப்படி போற ஆள் கிடையாது. டைட்டில் வின்னர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டைட்டில் வின்னரை பத்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பிரவீன் ராஜ் ஓவரா பண்றது அந்த மாதிரி ஒரு மீனிங் வச்சுக்கோங்க. சுபிக்ஷா நல்ல பொண்ணு தான், பட் ஆனால் பயங்கர செல்ஃபிஷ். சபரி ஓவர் ஆக்டிங். விக்கல் விக்ரம் நிறைய நடிச்சிட்டான். கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி பிளாக்டு பர்சன் மேடம். அவரை பத்தி பேசுறது ஒண்ணுமே இல்லை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். பிக் பாஸ் போயிட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலாக பிக் பாஸ்னா இவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நான் யூஸ்வலாக ஒரு சீசன் கூட பார்த்ததில்ல மேடம். 1 hour ஒரு எபிசோடு கூட, நான் உண்மையை சொல்கிறேன், டு பி த ஃப்ராங்க்கு, ஒரு எபிசோடு கூட வீட்டில் உட்காந்து பிக் பாஸ் பார்த்ததே கிடையாது. பிக் பாஸை பற்றி நோ ஐடியா. ஆனால் போகணுன்ற ஒரு ஆசை மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் 1 year வந்து தான். அதுக்கு முன்னாடி நான் டாக்டராக இருந்தப்போ வீடு, டாக்டரு, கிளினிக்கு அப்படியே இருந்துட்டேன் மேடம். நான் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன். 2020 அப்புறம் தான் நான் வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் மொபைலே வாங்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நம்ம நல்லா சோசியல் மீடியாவில் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இவர் பிக் பாஸ் போனால் சூப்பராக இருக்கும் 2K கிட்ஸோட ஆசை, இவர் போனால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் நல்ல வாய்ப்பு யாருக்கு கிடைக்காது இல்லையா, கடவுளோட. திருப்பி நான் அதை தான் சொல்லுவேன் மேடம் எல்லாரும் முன்னாடியும், என்னதான் நம்ம திறமையும் இருந்தாலும் இறைவனோட அனுகிரகம் பார்வையும் படணும். ஏன்னா உள்ள இருக்கிறவங்களாம் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி போயிருக்காங்க. எனக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா ரொம்ப டிமாண்டடாக ஃபர்ஸ்டே நம்மளை தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது யாருக்கு கிடைக்கும் அந்த ஒரு பாக்கியம்? அதே மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி நம்ம கண்டென்ட் கிங்காகவும் இருந்தோம் இல்லையா? சரி, ஏன் பிக் பாஸ் போகணும்னு ஆசைப்பட்டீங்க? நீங்க தான் பெருசா எதுவும் போக மாட்டீங்கல்ல, திடீர்னு ஏன் பிக் பாஸ் போகணும்னு ஆசை வச்சு நீங்க சொல்லுங்க மேடம். லாஸ்ட் 1 year நம்ம சரியான ட்ரெண்ட் இல்லையா? எங்க போனாலும் நம்ம யூடியூப்பை திறந்தா நம்ம இன்ஸ்டாவோட கிங்கா இருந்தோம். இன்ஸ்டாகிராம் தான் ஆக்சுவலாக இப்போதைக்கு ஃபேமஸான ஒரு ஆப்பு. இன்ஸ்டாகிராமில் எல்லா பக்கமும் நம்ம தான் இருக்கிறோம். அப்புறம் ஆக்டிங்கில் போகிறோம். 5 படங்கள் பிக் பாஸ் முன்னாடியே நடிச்சிட்டேன். 500-600 சேனல். இப்போ நான் வர்றப்ப ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க, 750 சேனல் இன்டர்வியூ கொடுத்தாச்சு. 750? நீ 1 year சரியாக ஃபாலோ பண்ணலையா? ஒவ்வொரு சேனலும் லீடிங் சேனலே 3-4 தடவை எடுத்திருப்பாங்க மேடம். இப்போ உங்கள் சேனலுக்கு நான் வர்றது 3 or 4 times. உங்கள் சேனலோட இன்டர்வியூ பாருங்க. ஸோ நம்ம போகாத இடம் கிடையாது. அதாவது இன்ஸ்டாகிராம்ல நல்லா ஃபேமஸ் ஆனோம். அது ஆட்டோமேட்டிக் அது எல்லா பிளாட்ஃபார்மும் கொண்டு போயிடுச்சு. அதிகமாக யூடியூப் சேனல்ஸ், நிறைய யூடியூப் சேனல்ஸ் நம்மளை வச்சு டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்ல வந்து ஆல்ரெடி நான் ஆக்டிவ் தான். ஃபேஸ்புக் ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம். அது அப்படியே ட்விட்டருக்கு எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது. ட்விட்டரில் எனக்குன்னு என் பேரில் ஏகப்பட்ட ஃபேக் ஐடி. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது, அவங்கவுங்க பேஜில் அப்லோட் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு பெரிய வைரல் கண்டென்ட் மேடம். நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அது எல்லா பக்கமும் பரவிடும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா எனக்கே எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இவரெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி இதில் போட்டு ட்விட்டரில் போட்டிருக்கான், யூடியூப்பில் போட்டிருக்கான். அவ்வளோ நம்ம ஒரு பெரிய ஒரு வைரல் கண்டென்ட்டாக இருக்கும். சினிமாக்காரங்களாம் நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு பரவாயில்ல, அந்த லெவலாவது போட ஆரம்பிச்சிட்டிங்க. சினிமாக்காரன் மட்டும் பார்க்குறேன்டா, நான் ஒரு டாக்டர் கூப்பிட்டது. நான் காலையில் தான் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, CBSE ஸ்கூலு, இன்ஜினியரிங் காலேஜஸ்,
படிச்ச படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல மேடம், போய்கிட்டே தான் இருக்கும். பிஃபோர் பிக் பாஸே நம்ம நிறைய கேர்ள்ஸ் காலேஜுக்கு போயிருக்கோம். ஓகேங்களா, போகாதது பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா, 1 இயரா எல்லாரும் இவர் போவார்னாங்க. பட் நான் என்னன்னா பிக் பாஸ் போறது ரொம்ப டஃப், ஈஸியா கிடைக்காது. திவாகர் அவளோட கால் படாத ஒரே இடம் பிக் பாஸ் தான். அது உண்மைதான் மேடம். இன்னொன்று அதுவுமே வந்து அவ்வளோ லேசான விஷயம் இல்லையா. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆங்கரு வந்த உடனே கேட்டீங்க அவங்க தங்கச்சி பாருலாம் ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணியிருக்கு. உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி என்ன இன்டர்வியூ எடுத்த ஆங்கர்ஸ் நிறைய பேர் போஸ்ட் பண்ணி பிக் பாஸ் போங்க ட்ரை பண்ணுங்க. யாரப்பா பிடிக்கிறது, யாரை நம்மளுக்கு தெரியும், அவ்வளோ லேஸில் போக முடியுமா? விஜய் டிவியில் ஆல்ரெடி நிறைய அந்த ஷோஸ்லாம் போயிட்டு வந்திருக்கோம். போயிட்டு வந்தாலும் பிக் பாஸ் பிளாட்ஃபார்மா அந்த ஷோவுக்கு போனால் எனக்கு ஷோ டைரக்டரே சொன்னார், நீங்கள் என்ன பிக் பாஸ் போக 4 இயர்ஸ் ஆகும்னு. எனக்கு அப்போ உடனே சிரிப்பு தான் வந்துச்சு. ஆஹா, 4 வருஷம் கழிச்சு நம்ம பிக் பாஸ் போய் அதுக்கப்புறம் படம் நினைச்சு என்னைக்கு நம்ம வர்றது குயிக்கா, அதெல்லாம் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல கொண்டு போய் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி கடவுள் ஒரு ரூபத்துல கொண்டு போயிட்டாரு. இப்ப பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஃபேன் பேஸ் நம்ம உள்ள போனதே மேடம், நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அவங்க இப்போ இன்டர்வியூ எடுத்தப்போ அவங்கள மாதிரி பொண்ணு தான் எடுத்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸும் அவங்களுக்கு தெரியும் இவர்கிட்ட இருக்குன்னு பிளான் பண்ணி அடிச்சாங்க. கண்டென்ட் கிங்கு அவர் நல்லா வருவார், அவ்வளோ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட். அதே மாதிரி போய் கலக்கணும், எனக்கு அதுதான் ஹாப்பி. ஓகேங்களா, அவங்க பிளான் பண்ணது ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யாருமே ஒரு கிடைக்க கொடுக்கத்தக்காதது. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போன எல்லாரையும் மறந்துட்டாங்க. வின்னர் தெரியாது, ரன்னர் இருக்கிற இடம் தெரியல, பெட்டிது கூட இருக்கிற இடம் தெரியல. இன்னும் லைவாக நம்ம மட்டும் தான் நல்லா மக்கள் மனசில் ஒரு ஆழமாக போய்கிட்டு இருக்கோம் நம்ம, அதாவது இண்டிவிஜுவலிட்டியா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாப்பி. அவங்க எடுத்த இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இவர்னால யூஸ் இருக்கும். அதே மாதிரி அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம். உள்ளுக்குள்ள போய் கிட்டத்தட்ட சொல்லண்டு பம்பரமா நல்லா இருந்துச்சு மேடம். நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்க ஆக்சுவலா? இல்ல டாபிக் மறந்துட்டீங்களா? நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், இதெல்லாம் ஓனா வர்றது மேடம், ஃப்ளோவில் வர்றதா. ஓகே, இப்போ நம்ம இன்னொன்று கேட்கலாம். இப்போ பிக் பாஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேன் பேஸ் நிறைய வந்தது, பிக் பாஸ் போயிட்டீங்க, உள்ளே இருக்க நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பேசணும்ல, நல்ல விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருந்தது உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம்? இல்லை நீங்கள் ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சு மேடம். முதல் நாள் போயிட்டு நான் ஒரு டாக் வளர்க்குறேன், டாக் விட்டுட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே வந்தது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இல்லையா, எடுத்த டாஸ்க்லாம் ரொம்ப டஃப்பான டாஸ்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாமினேஷனால எனக்கு என்னன்னு தெரியல, இவங்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக வர்றாங்க. உள்ளே இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச முகம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையுமே நேராக பார்த்ததில்ல. 1-2 அந்த கடைசி பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக சஜஷன் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே இது வந்து திவாகரும் விஜய் பார்வை நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னே போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அப்போ தான் யார் அந்த பொண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு பார்வை 2-3 இதில் பார்த்தேன். விஜய் பார்வதினு பார்வை முகம் தெரியும், அப்புறம் கலையரசனம் தெரியும், கெமி, மற்றவங்களாம் யாருமே எனக்கு தெரியாது மேடம். ஆனா எல்லாரும் நம்மளை பத்தி 100% தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பயங்கரமா இருக்காங்க. உள்ள வந்தவொடனே எல்லாரும் தெரிஞ்சு வச்சு, மத்த யாரும் உங்க அவ்வளவு ஃபெமிலியரும் கிடையாதுல்ல. கமருதீன்லாம் அவ்வளவு தெரியாது யாருக்கும், அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது. மத்த பசங்களும் எனக்கு யாருன்னே தெரியல. உள்ளுக்குள்ள இருக்கவங்க அவங்க சபரிலாம் சுத்தமா தெரியாது, ஏன்னா சீரியல் பார்த்தா தானே தெரியும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் ஆனா 2வது நாள் 3வது நாளே சூடு பிடிச்சிருச்சு ஆட்டம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் அவங்களுக்கு எல்லாம் நான் தான். வர்றவன் எல்லாம் போன முதல் நாள் நைட்டே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், யாருக்கும் மொபைல நீ வா ஒவ்வொரு ஆளையா ஃபர்ஸ்ட் டேவே ஆரம்பிச்சிருது. கவுண்டிங் ஸ்டார்ட்ன்ற மாதிரி ஆரம்பிச்சாச்சு. பார்வல 2வது வீக்கு தான் டார்கெட், ஃபர்ஸ்ட் வீக்கே நான் தான் முதல் ஆள். நீங்களே பார்த்துருப்பீங்க, முதல் நாள் நைட்டு சண்டை, மறுநாள் அதெல்லாம் ஒண்ணுமில்லாத சண்டையா இருக்கும், ஒண்ணுமில்லாத பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரி அது எல்லாமே நம்மளுக்கு பெரிய பிளஸ் ஆயிடுச்சு மேடம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 6 வீக்கு ஓட்ல நம்பர் 1 நம்ம தான். உங்களுக்கு தெரியாது, இதில் நீங்க வெளியில இருந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த கிங் ஆஃப் த கண்டென்ட் இன்ஸ்டால அதிகமாக தெரிஞ்ச முகமும் நான் தான் மேடம். ஓகேங்களா, ஸோ எல்லாரோட ஈவன் பார்வை விட நம்மளுக்கு அதிக ஃபேன்ஸ் கிளப் வந்து உங்களுக்கு தெரியாததுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் போய். அப்போ என்னன்னா டக்குன்னு அந்த ஸ்விம்மிங் பூல் கண்டென்ட்லாம் அவன் போன முதல் நாளே மழை, எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டு அசந்து போயிடுவாங்க. நான் கடைசி மழை சொட்டு நிற்கிற வரைக்கும் விடலை. போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் பண்ணாதான் இருக்கட்டும், குளிச்சதா இருக்கட்டும், சாம்பு போட்டு பண்ணதா இருக்கட்டும், என்னன்னா இவங்க பிக்னிக் வந்த மாதிரி வந்திருக்காங்க. வெளியில நான் எவிக்ட் ஆகி வந்து பார்த்ததும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாரு. உள்ளுக்குள்ள போய் ஒரு பயம் கிடையாது, ஒரு இது கிடையாது அப்படின்ற மாதிரி நேச்சுரலா இருந்தேன் மேடம். அடுத்து பிக் பாஸ் மறுநாள் கேட்கிறாரு, வர்ற நபர்கள் நீங்க எத்தனை நாள் இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. எல்லாரும் 100-105 நாள், ஒரே ஆள் 60 நாள் நான் தான் சொன்னேன். ஆனா வெளியில நீங்க என்ன பண்றாங்க பசங்க, வெளியில இவர் தான் டைட்டில் வின்னர், இந்த கிங் ஆஃப் த கண்டென்ட், கிங் ஆஃப் த பிக் பாஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக எடிட் பண்ணுறாங்க. வெளியில் யாரோ முகந்திரியா கூல் சுரேஷ் ஆனவெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அவர்லாம் இவன் தான் டைட்டில் வின்னர், அவர் வாயிலிருந்து அப்படி வராது. கூல் சுரேஷ் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் மேக்ஸிமம் திட்டம் தான் செய்வார். அவரே வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் கேட்டேன், யாருக்கடா உங்கள் ஓட்டுனா,
இவனுக்கு தான் போடுவேன்றாங்க. நானும் இவனை என்னமோ நினைச்சேன், இன்னைக்கு இவனோட சம்பளம் லட்சத்துல போயிருச்சு, இதெல்லாம் வெளியில வந்து நான் பாக்குறேன். அப்புறம் இவர் டைட்டில் வின்னர் துபாயில வீடு வாங்குறாரு. உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. உள்ள இருக்கிறவங்க சபரி டைட்டில் வின்னர் இருக்காங்க. அங்க ஒரிஜினல் டைட்டில் வின்னரே எல்லாம் திவாகர் உங்களுக்கு வெளியில எவிக்ட் ஆனதான் தெரியுது. அப்போ உள்ளுக்குள்ள பயங்கரமான அட்டாக் மேடம். கொஞ்சம் நஞ்சம் அட்டாக் முடியல இருக்கிறது. அப்ப பார்வை கூட வரல. எனக்கு தான் அதிகம். ஏன் அப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் உங்களை அட்டாக் பண்ணாங்க? அட்டாக் பண்ணா அவனுக்கு தெரியல இவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கண்டென்ட், ஸ்ட்ராங்கான ஃபேன் பேஸ் இருக்கிறதெல்லாம் உள்ள இருக்க எல்லாருக்கும். ஈவன் கனியாக்கெல்லாம் என்னைய பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கனியாக்கெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. ஜஸ்ட் யூடியூப்ல, அதுவும் இந்த பிக் பாஸ் போற டைம்ல தான் பாத்திருக்கேன். சபரி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். கலைத்தாயின் பிள்ளை அவங்க பேசுறதை வச்சே தெரியுது. உள்ள வச்சிருக்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கு அவங்களெல்லாம் சுத்தமாவே தெரியாது. இதுவே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. வந்த எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியுதுல, அவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, யாரு கூட சண்டை போட்டால் நம்ம தெரியுமோ அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, போக அப்புறம் கொஞ்சம் மாறினாங்க மேடம். ஒரு மாற்றம் இருந்துருந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து நம்ம முகம் தெரியணும், சம்பந்தமே இல்லாமல். விஜயெல்லாம் ஆக்சுவலாக சின்ன அவனா வெட்டிரு அப்படின்னா அதான் சும்மா அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றது, இது பண்ணிட்டு அப்புறம் ஆனால் என்னன்னா அப்படின்வான். கடைசியில் அவங்களுக்குலாம் முகம் தெரியணும் இல்லையா, அதுக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் வம்புக்கு வந்தாங்க. சரி, இப்போ நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்தது இல்லை அதில்? இப்போ நீங்கள் அதிகமாக வச்சது வந்து ஒழுங்கா சாப்பாடு போடலன்னு, உண்மையாகவே அங்கே சாப்பாடு பிரச்சனை இருந்ததா? பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ஆக்சுவலி லக்ஸுரி லைஃப் கிடையாதுப்பா. கிராசரியில் கம்மியாக தான் கொடுப்பேன். எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. போய் உடம்பு குறைஞ்சு வந்தோம். அது ஒரு சில விஷயங்கள், கப்பில் ரைஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. இதே ஓரளவு கனியக்கா இருந்தால் அவங்க ஓரளவு மெச்சூர்டு இல்லையா, சீனியர்ல, அவங்களுக்கு கெப்பாசிட்டி தெரிஞ்சு கொஞ்சம் அளவுகள் கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக வைப்பாங்க. மற்ற பசங்க இருக்கிறப்ப அது கப்பில் கொண்டு வைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் பிடிக்காம இருந்துச்சு. நம்ம தான் உடனே எதிர்த்து கேட்டுறோம்ல, நீங்கள் பண்ணுறது தப்பு, கப்பில் வைக்கிறது தப்பு, எல்லாருக்கும் நல்லா வைங்க, கொஞ்சம் முன்ன பண்ண ஒரு சிலர் சாப்பிடுவாங்க அப்படின்னா வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். அதே மாதிரி எக்கு வைக்கிறதோ அந்த பங்கு பிரிக்கிறத யாராவது தப்பு பண்ணா மட்டும் டக்குன்னு கேட்டுருவேன். டைட்டில் வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2 விஷயம் கேட்கணும். நீங்கள் வெளியில் வந்ததை எப்படி பார்க்குறீங்க? எலிமினேட் ஆகி வெளில வந்து எனக்கு நான் எதுவுமே தப்பாக நினைக்கல. ஏன்னா சேனல் வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ளஸ்ன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. நான் எதிர்பார்க்காது, எனக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நான் உள்ளே வந்தப்போ வைல்ட் கார்டில் வந்த சாண்ட்ராக்கா சொல்லிட்டாங்க, நீ தான் நம்பர் 1ல இருக்க, ஓட்டு டாப்ல நீ தான் இருக்க, பார்த்துக்க, கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு புரிஞ்சு, ஆஹா நம்ம தான் டாப்ல இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா அதை பக்கத்துல இருக்கவங்க கேட்டு அடுத்த தடவை நாமினேஷன் அதுக்காகவே குத்துறாங்க. என்ன வருத்தப்பட்டீங்களா? நம்ம ஒருவேளை உள்ள இல்லாதனால டைட்டில் வெளியில வந்ததுக்கு அப்புறம் டைட்டில் நான் உள்ள நீ எல்லாமே எடுத்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டே பாருங்க, நான் 60 நாள் தான் எல்லார்ட்டையும் சொன்னேன். எவிக்ட் ஆகிறப்பே பாருங்க, சிம்பிளா தூக்கி போட்டு சிம்பிளா வந்தேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல்னா, இவ்வளோ ஓட்ஸ், இவ்வளோ இது ஆக்சுவலா டைட்டில் வின்னர், ரியல் டைட்டில் வின்னர் வெளியில திவாகர்னு பேசிக்கிட்டு இருந்தது இப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்ணேன். உண்மையை ஒத்துக்கிறேன். வெளியில வந்ததுக்கப்புறம் அச்சோ என்னடா இது, அதுதான்ப்பா இயற்கை, அதுதான் உண்மை. என்ன ரீசனா, இட்ஸ் ஏ ரியாலிட்டி ஷோ. நீங்க சபரி மாதிரி ஆஹா நம்ம கப்பு வாங்க போறோம்னு ஓவர ஒரிஜினாலிட்டியை காட்டாம 24 மணி நேரமா கான்சியஸா இருந்து மற்றவங்களுக்கு கப்புன்னு அப்படி இல்லாம கேஷுவலா இருந்தவனுக்கு தான் ஓட்டு விடுவோம். சேம் படிக்கிறது அப்படிதான். நான் 100க்கு 100 எடுப்பேன் வேணும் சும்மா உட்காந்துருப்பானுங்க. நாங்களாம் விளாண்டுக்கிட்டே இது பண்ணிட்டு டக்குன்னு புக் எடுத்து படிச்சு பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு போயிடும் பாஸ் பண்ணிட்டு. ஸோ அதே தான் பிக் பாஸ்லயும் நடந்துச்சு. எனக்கு ஓட்டு விழுந்தது காரணம் கேஷுவலா இருந்தேன். நம்ம நடிக்கல, எமோஷன் ஆக வேண்டிய இடத்துல கேட்டோம், கேள்வி கேட்டோம், நியாயத்துக்காக எல்லாரும் வந்து நம்ம கூட நான் ஒரு ஆள் பயந்தது இல்லை, டக்குன்னு எதிர்த்து நிற்பேன். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான கேரக்டர்ஸ்லாம் மக்கள் ஆக்சுவலாக இவங்க வெறும் கேம் விளையாடுறது மட்டும் இல்லைடா, இதுதான் கேம். டாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் வர்ற பிரச்சனைகளுக்கு நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிற. ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் வேணும்னே என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. மக்கள்கிட்ட தான் எனக்கு நீதி கிடைச்சிச்சு தவிர உள்ள யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்படி சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் பாரு தான். எனக்கு ரம்யாவுக்கு சும்மா வாய்ஸ் தகராறு. அது நான் ரம்யாவை சொல்லலை, கண்ட்ரி ஃப்ரூட்ஸ், கண்ட்ரி ப்ரூடுன்னு சொல்லலை. ப்ரூடுனா காட்டு முன்னாடி தானே வரும். நான் வெளியிலாத விளையாட்டேன். அப்போ அதை பொண்ணுக்கு அது புரியல பாவம். எங்கள் 2 பேர்த்துக்கு யதார்த்தமாக சண்டை நடக்கிறது ஆளுக்கு தூண்டி விட்டு பிரச்சனையை பெருசாக்கி எல்லாருமே அகைன்ஸ்டாக ஒன் சைடு தான் போனாங்க. பாரு மட்டும் தான் வந்து சொல்லிச்சு, 2 பேருக்கு சண்டைன்னா சொன்னாங்க. என்னது பேட் வேர்ட்ல திட்டாரா அப்படின்னு பிரபல் ஊதி பெருசாக்குற பிரச்சனையை. பாரு வந்து கோபப்படுங்க வாங்க, சண்டைன்னு தானே சொன்னோம், அவரே கடா பேட் வேர்டு யூஸ் பண்ணாரு. நல்லா கேட்டுச்சு பாரு ஒரு ஆள் மட்டும்தான் ஓரளவு ஸ்ட்ராங்கா யோசிச்சுச்சு. ஓகேங்களா? அப்ப வந்து இருக்கிற எல்லாரும் எதிர்த்து நான் ஒரு ஆள் தான் நிக்கிறேன்னு வைங்களேன். இது எல்லாமே நம்மளுக்கு பிளஸ் ஆச்சு. ஓட்டு நாமினேட் பண்ணாங்க, அதிக ஓட்ஸ் கலையரசன் வாங்கினா, கலையரசனுக்கு அப்புறம் எனக்கு போட்டாங்க. பட் டக்குன்னு லேக்ஸ் கணக்கில் ஒன்று நம்பர் 1ல நான் இருந்து ஆதிரை 2வது இருந்துச்சு ஓட்டில். ஃபர்ஸ்ட் வீக்லாம் இவர் தான் எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. ஈவன் வந்துட்டு நிறைய பேர் நம்மளுக்கு எதிர்பார்ப்பு பேசுறவங்க கூட ஆடுறான் வரப்போறான் அவன்ன்ற மாதிரி பேசினாங்கப்பா. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெளியில வந்தா தான் நம்மளுக்கு தெரியும். வைல்டு கார்டில் வந்தவங்க ஆனால் சொல்லிட்டாங்க, தம்பி நீ தான் டாப்ல இருக்கா பார்த்துனாங்க. ஸோ எவிட் ஆகிறப்ப நீங்க கேட்டப்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா கஷ்டமா இல்லையான்னு கேட்டதுல நான் ஒரு விஷயத்துல ஹாப்பி. என்ன விஷயத்துல ஹாப்பினா, ப்ரொமோ நான் தான் அதிகமாக வந்திருக்கேன்.
பாரு இருந்தாலுமே ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நீங்கன்றீங்க. நீ ஃபர்ஸ்ட் பாருங்க 45 நாள் பாருங்க ஃபுல்லா வாட்டர். என்னங்க அப்படி சொல்றீங்க? கேமராவே ஃபுல்லா உங்களை தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சுன்னாங்க. இல்ல அதிகமா பாருக்கு தானே இத்தனை மினிட்ஸ் வரைக்கும் வந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டாங்க. அது திவாகருக்கு தான் ஃபர்ஸ்ட். நீங்க இன்னொரு எடுத்து பாருங்க. ரொம்பல அதிகமா உள்ள வந்தவொடனே சொன்ன வைல்டு கார்டு சொன்னது உண்மைதான். நான் வெளியில வந்து பார்த்தது அப்படிதான் பண்ணேன். எல்லா பார்வையும் நான் இருக்கேன், எல்லாத்துலயும் நான் இருக்கேன், பார்வை இருக்கும். அதுலயும் நீங்க அதிகமா எடுத்து பாத்தீங்கன்னா என்னோட கண்டென்ட் அதிகமா வந்துருக்கும். இப்ப நான் ஸ்விமிங் பூல குச்சி அதுல எல்லாம் பார்வை இருந்திருக்காது, நான் இண்டிவிஜுவலா இருந்திருப்பேன். அதிக ப்ரொமோ கண்டென்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் தான். உங்களுக்கு லைவ்ல ஃபுல்லா கேமரா அவங்களே தான் வாட்ச் பண்ணிச்சுனாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 6 வாரம் முடியும் மேடம். பாரு வந்து ஓட்ல 4 தானே இருந்துச்சு. நான் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் செகண்டுக்கு அடிச்சு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நீங்களே பாருங்க ஓட்ஸை பாருங்க 4 5th தான் இருந்துச்சு. நான் எவிக்ட் ஆகிற வாரம் கூட 5th 4th பிளேஸ் தான் இருந்துச்சு. நான் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்கேன். அன்அஃபீஷியல் ஓட்டு ஓரளவு அஃபீஷியலோட ஒத்து போதுப்பா. ஏன்னா மக்களோட கணிப்பு தானே. இப்ப ஒரு சில சேனல் வந்து பிக் பாஸோட அஃபீஷியல் பார்ட்னர்ஸ் அவங்க போடுறதுலாம் கரெக்டா இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஓட்ஸ்லாம் நான் தான் டாப்பா தான் வர்றேன். வீட்டுல தான் என் இப்போ பார்த்துட்டு பேரண்ட்ஸே சொல்றாங்களே என்னடா டாப்பா வந்து இடம் இதா வந்து இடம் எல்லாம் டைட்டில் வின்னாங்க வேற லெவல்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வெளியில வந்தது நான் சம்பந்த ப்ரொமோ அதிகமாக நீங்கள் நல்லா இன்னொரு தடவை எபிசோட பாருங்க. ஃபர்ஸ்ட் 45 எபிசோட பாருங்க. யார் ஃபுல்லாக அதிகமாக இருந்தது ஃபுல்லாக வாட்டர்னா என்னோட மகன் தான். ப்ரொமோ லைவ் கேமராவே உங்களுக்கு தான்றாங்க. ஃபுல்லா நீங்க தான் ஃபோக்கஸ்ன்றாங்க. அந்த பார்ட்டியில கூட பசங்க தெரியும் நீங்க தான் எங்களுக்கு கண்டென்ட்டா தெரிஞ்சீங்க. உண்மை அதுதானே உங்களுக்கு. ஸோ பயங்கரமா நம்ம பெரிய ஹிட்டை கொடுத்து நிறைய போன வட்டம்லாம் பிக் பாஸ் இவ்வளவு இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால நான் பார்த்ததே இல்லை. ஏதாவது ஒரு ரீல் வந்தோ ஃபெமிலியரா இவ்வளவுலாம் பேசப்படவே இல்லை. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் இல்லையா? இப்போ கூட பாருங்க மேடம், காலையில எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. நான் இருந்ததுதான் சுத்தமா வந்துகிட்டு இருக்கு. நம்ம தான் அங்கே கண்டென்ட் அதுல நான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன். எங்க பார்த்தாலும் இதெல்லாம் எனக்கு தெரியாது. 24 மணி நேரம் கேமரா அவங்கள தான் பார்த்துச்சு. இதெல்லாம் இந்த பப்ளிக்ல இருந்து கேட்கறப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ப்ரொமோ நான் தான் மேடம். அது இன்னொருக்கா நீங்க பாருங்க, நான் இல்லாத ப்ரொமோவே இருக்காது. நான் ஒவ்வொரு எபிசோடா நானும் பார்க்க தான் செஞ்சேன். ஃபர்ஸ்ட் வாரத்துல ஃபர்ஸ்ட் இதே நான் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சண்டை போடுறானுங்க. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அதுல பவர் கூட இருக்காது. ஃபர்ஸ்ட் ப்ரொமோவே நான் தான். அடுத்த 2வது நாள் சண்டை நான். 3வது அடுத்து வந்து ஸ்விம்மிங் ஃபுல் கண்டென்ட். இப்படி எல்லாத்துலயுமே QC டாஸ்க் வந்தப்ப நானும் பார்வம் தான் கலந்து வந்திருப்போம். ராஜா டாஸ்க்லயும் பார்த்தே நான் தான் அதிகமா வந்திருந்தேன். ஸோ நம்ம வெளியேறியுமே நம்மளோட தாக்கம் போகலை. அதனால தான் ஜமீன்தார் டாஸ்க்ல என் ஃபோட்டோவை போட்டு பார்த்தீங்களா, காரணம் இல்லாமல் அப்படி வைக்க மாட்டாங்க மேடம். அது மட்டும் இல்லாமல் வாட்டர்மெலன் ஸ்டார் அகாடமி மேடம், இந்த பிக் பாஸ் வந்து வேர்ல்டு லெவல் ஆக்சுவலாக வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி நான் பண்ணியிருக்கேன். என்ன விஷயம் சொல்ல வரேன், ஒரு இண்டிவிஜுவலாக யாருக்குமே டாஸ்க்கு கொடுத்ததில்ல. வாட்டர்மெலன் அகாடமி அப்படின்னு கொடுத்து நீங்கள் எல்லாருக்கும் ஆக்டிங் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. உள்ள டைரக்டர் இருக்காரு, பெரிய ஹிட் கொடுத்தவர் பிரவீன் காந்தி சார். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குலாம் கிடைக்கல, நான் தப்பா சொல்லலை. அவங்களுக்குலாம் கிடைக்காத வாய்ப்பு எனக்குன்னு தனியாக ஆக்டிங் அகாடமி கொடுத்து இருக்கிற எல்லாருக்கும் ஆக்டிங் அதெல்லாம் அப்பெல்லாம் நான் ஒரு டாப் உச்சத்தில் இருக்கேன் அந்த வாரம்லாம். ஓகேங்களா? ஆக்டிங் வாட்டர்மெலன் ஸ்டார் அகாடமின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆக்டிங் சொல்லி கொடுக்குறேன். அப்பயுமே என் கூட சண்டை போட்டாங்கன்னு யாருக்கும் பாகுபாடு கிடையாது. அப்பெல்லாம் கமர்ஜும் கூட சரியான சண்டை. அவரை கூப்பிட்டு சூப்பர் சீனா கொடுக்குறேன். அப்போ அவரே இதாகிட்டாங்க, என்னன்னா எனக்கு ரஜினிகாந்த் சார்னா ரொம்ப பிடிக்கும், இந்த சீனை கொடுத்துட்டீங்களேண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படி ஸோ எல்லா அந்த ஆக்டிங் டாஸ்காக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அதிக ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு மாதிரி. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பீஸ் சாம்ராஜ்யம் அப்படின்னு வச்சது நம்மளுக்காக வச்ச ஒரு டாஸ்க். நம்ம வெளியில் போய் ஜமீன்தார் டாஸ்க்குன்னு வச்சது காரணம் நம்ம நிறைய ஆக்சுவலாக நான் வெளியில் வந்த உடனே ஷோ பார்க்குறது நிப்பாட்டிட்டாங்க. குழந்தைகள் அழுதாங்க, நீங்களே பார்த்தீங்களா, அவர் போனனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ போட்டு ஹைட் பண்ணுறாங்க. வெளியில் போனால் நீங்கள் தான் கண்டென்ட், நம்ம அதுக்கப்புறமும் ப்ரொமோவில் வருது, நம்ம அங்கேயே ஜெயிச்சிட்டோம். ஸோ நம்ம தான் அந்த இடத்துல டாப் ஆஃப் திங்கு, கண்டென்ட் ஆஃப் திங்கு. ஸோ அந்த வகையில் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டோம். மக்கள்கிட்ட ரீச் அதிகமாயிருச்சு. நிறைய பேர் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்துட்டு டிராஃபிக்காக ஆசைப்படல. நம்ம ஆல்ரெடி டாக்டராக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும், நல்லா சம்பாதிச்சிருக்கோம், நல்லா சம்பளம் பிக் பாஸ்ல இருந்து வருது. இது ஓகே. நம்ம கப்புன்னு பிளான் பண்ணல, ஒரு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நேச்சராக காமிச்சிட்டு நேச்சராக வந்துட்டோம். அடுத்த லெவல் நம்மளோட சினிமா தான், அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு. ஓகே ஓகே. இப்போ இந்த டைட்டில் வின்னர் பத்தி என்ன நினைக்கிறேன்? நிறைய பேர் பிஆர்னால தான் வந்து டைட்டில் வின் பண்ணி எல்லாருமே சொல்ல மாட்டேன். பிஆரே இல்லாம வந்த ஒரே ஆள் நான் தாங்க. மற்ற அவங்களுக்கு அது ஈவன் பாருக்கு கூட ஓட் போடுங்க அப்படின்னு போடுறதுக்கு ஆள் இருக்கு. என் ஐடியவே ஆக்சுவலா அந்த நேரம் ஹேக் பண்ணிட்டாங்க. என் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை, எஃபியில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் அதுலேயுமே போஸ்ட் போடலை, ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சேனலில் உள்ள லாக்கரில் கொடுத்துட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம தான் அங்கே பெரிய வயல், நம்ம போய் நின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பக்கமும் பரவி ஓட்டு விழுந்துடும். டைட்டில் வின்னர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டைட்டில் வின்னரை பற்றி அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சொல்லுங்க. அப்புறம் நீங்க தானே உள்ள ஷோல விளையாடிட்டு வந்திருக்கீங்க, அப்ப நீங்க சொல்லாம யாரு சொல்லுவா? வேணாமா? நான் சொல்லணும், திவ்யாட்ட திட்டு வாங்கணும், நீங்க அதை பார்த்து ரசிக்கணும். ஏங்க வெளியில வத்தா கொண்டுருவா வட்டோ அவ வேற ஒரு பேரு இல்ல, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இரிட்டேட்டிங் சீசனாவே போயிடுச்சு எண்ட்லன்னு நினைக்கிறேன். இல்ல ஆமா, கொஞ்சம் சண்டைலாம் வந்தது இல்ல? எப்படி கேட்கலாமா நீங்க? ஒரு யங்ஸ்டர் மதுரையில் உங்க மாதிரி ஒரு பொண்ணு காமிச்சு, அதானே நீங்க 2 பேரும் செல்லமா சண்டை போட்டுக்கிட்டீங்க.
அந்த மாதிரி தான் போச்சே தவிர ஓகே 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 அது வரைக்கும் சந்தோஷம் தான் போனோம். அப்போ டைட்டில் பத்தி எதுவும் சஜஷன் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு லக்கு வேணும்டா, அவங்களுக்கு அந்த லக்கு இருந்திருக்கு. நிறைய பிக் காம்படிட்டர்லாம் கண்டென்ட் கிங்காக இருந்தவங்க ஆக்சுவலாக பயங்கரமான டஃப்பாக இருந்தேன். ஏன்னா ஓட்ஸில் உங்களுக்கு தெரியாது இதில் இப்போ உண்மையாக போய் லேக்ஸ் கணக்கில் ஃபஸ்ட்டு ஓட்ஸ் வாங்குறதே நான் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிக ஓட்டு எனக்கு தான் விழுந்துச்சா 45%. 3% ஓட்டு வாங்கினவங்க இருக்காங்க, அவங்க ஃபினாலே முடிய வந்தாங்க. அதிக ஓஸ்ட் அது ஒரு தடவை இல்லை, கண்டினியூஸாக 45% ஓட்டும் அப்படியே ஃபர்ஸ்ட்லேயே வந்தால் எவிக்ட் ஆகிட்டாங்க. வெறும் 3% ஆனவங்க ஃபினாலே போனாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வருது? சரி ஓகே ஓகே. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முடிச்சுட்டு பிக் பாஸ்லேருந்து வெளில வந்துடலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் போனதுக்கப்புறம் நடந்த அந்த கார் டாஸ்கில் 2 பேரும் இஷ்யூ ஆகி ரெட் கார்டு கொடுத்தாங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஒன்று எல்லாம் சொல்ல முடியும். நான் உள்ளே நடந்திருக்கேன்னா அந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது. ஏன்னா ஏதாவது ஒன்றுனா பாரு என்கிட்ட தான் சஜஷன் கேட்கும். ஆக்சுவலாக பாருவோட ஒரு கேரக்டர் நல்லா நோட் பண்ணீங்கன்னா வாய் பேசுமே தவிர யார் கூடயும் சண்டைக்கு அப்படி போகிற ஆள் கிடையாது. அந்த நேரத்தில் எப்படி தப்பு பண்ணிடுச்சுன்னு தெரியல, எனக்கே ரொம்ப ஃபீலாக தான் இருந்துச்சு. பாரு வந்து வாய் தான் பேசும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பாருக்கு கெமிக்கு சண்டை கொலா சண்டை தான். இந்த தண்ணி பிடிச்சி ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும். அந்த டாஸ்கில் என்ன பண்ணுச்சு பாரு, ஆக்சுவலாக அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தண்ணி மோக்கணும். இது டேரெக்டாக தண்ணி மோக்க போய் தண்ணி வந்துருச்சு. அந்த கெமி வந்து அந்த தண்ணியை இழுக்க இவங்க நான் எடுக்கிறேன் 2 பேரும் மாற்றி மாற்றி இழுத்து பாருக்கு வந்து லேசாக நெயில் பட்டு லேசாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. அப்போ கூட பாரு வந்துட்டு சண்டை போடவே இல்லை, டீசெண்டாக ஒழுங்கி வந்து ஏன்டா தான் வந்து அழுதுச்சு. இப்படி பண்ணிட்டு கையெல்லாம் அப்படி இப்படி எமோஷனல் ஏன்டா தான் கொட்டிச்சு தவிர ஒரு செகண்ட் கூட சண்டைக்கு போகலை. அப்போலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரு நல்லா தெரியும் எனக்கு வாய் தான் பேசுமே தவிர ஃபிசிக்கலாக சண்டைக்கு போகவே போகாது. அந்த பட் அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் இருந்திருந்தா கண்டிப்பாக என்கிட்ட எமோஷனை கொட்டியிருக்கோம். எத்தனை பேர் இருந்தாலும் உள்ள சொன்னதான் ஆனால் உனக்கு நான் எனக்கு நீனே அப்படின்னு அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நான் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த ஒரு நிலைமைக்கு போயிருக்காது. அதை மட்டும் நான் ஃப்ராங்காக சொல்லலாம். ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சீரியஸாக கிடையாதுப்பா. இப்போ பர்சனலாக வாய் பேசும், ஓகேவா, பேச்சு போடு பேசும். நான் கூட அதை திட்டுவேன், நீலாம் மதுரையில் ஆம்பளை பையனா, மதுரை சேட்டை பயங்கரமாக இருக்கும். அதுக்கு ஆக்சுவலாக சிட்டிக்குள்ளே ஆமாம் நானும் பார்த்துருக்கேன். நாங்கள் ஆக்சுவலாக அழகர் கோயிலின் வீடு அவுட்டர்லேருந்து உள்ள அழகர் கோயில் பக்கம் சிட்டியில் படிக்க போகிறப்ப சிட்டியில் இருக்க அவங்க ஏரியா பசங்களாம் அப்படி தான் பேசுவாங்க. ஏய் நீ உலக சைஸு 9 ரூபா நோட்டு நீ எப்படின்னு தெரியும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி பேச்செல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க, ஸ்லாங்கு பயங்கரமாக இருக்கும். பேசுமே தவிர ஃபிசிக்கலாக போகவே போகாது. பாருவோட நேச்சர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஒன் வேர்ட் சேலஞ்சு பிக் பாஸ்ல உள்ளவங்களை பற்றி நான் கேட்க போகிறேன், நீங்கள் சொல்லணும் ஓகேவா? பிரவீன் ராஜ். ஓவர் ஸ்மார்ட்னா நல்ல இது கிடையாது. ஓவர் ஸ்மார்ட்னா வாட் ஐ சே ஓவராக பண்ணுறது அந்த மாதிரி ஒரு மீனிங்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. அரோரா. அரோரா கைண்ட் பர்சன். சுபிக்ஷா குட் வித் செல்ஃபிஸ், நல்லா பண்ணுவாங்க பட் ஆனால் பயங்கர செல்ஃபிஸ். சபரி சொல்லுங்க. ஓவர் ஆக்டிங். திவ்யா சொல்லுங்க. திவ்யா டென்ஷன் பார்ட்டி. ஓ டென்ஷன் பார்ட்டி. இப்போதான் அன்பானவன் நீங்க. அன்பா இருக்கும், அதான் லவ் வித் டென்ஷன் பார்ட்டி. விக்ரம். ஓவர் ட்ராமா. நல்ல பையன் தான், லவ் வித் ஓவர் ட்ராமா. நல்ல பையன் விக்கல்ஸ் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நல்ல பையன் தான்ப்பா. பட் ஆனால் நிறைய நடிச்சிட்டான். அவனே வெளியில் வந்து சொன்னான், நான் என்ன பண்ணுறது ஹவுஸ்குள்ள அப்படி நடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவனோட இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். மற்றபடி என் மேலே நல்ல பிரியமாக இருந்தான் மேடம். நீங்கள் லவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், என் மேலே அதிகமாக லவ்வாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம், சபரி, திவ்யா அண்டு பாரு நம்பர் 1. பாருக்கு ஈக்குவலாக திவ்யாவும் ஓரளவு நல்ல பிரியமாக இருந்தாங்க. அப்புறம் கலையரசன் நல்ல பிரியமாக இருந்தான் மேடம். ஓகே ஓகே. கலையரசன் வந்து மல்டி டேலண்டட் பர்சன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சம் சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப பேடாக நடக்கிறேன், அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி பிளாக்டு பர்சன் மேடம். அவரை பற்றி பேசுறது ஒன்றுமே இல்லை. ஓகே. கமருதீன் வந்து ஹீ இஸ் குட் மேடம், குட் சோல். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்புன் யோசனை ரொம்ப முக்கியம் மேடம் அவர்கிட்ட. ஓகே. வியானா குட் தான் மேடம். ஓகே ஓகே. சாண்ட்ரா ஷீ இஸ் ஆல்சோ குட் மேடம், குட். பட் ஆனால் வந்து அட்ஜஸ்டபிள் இருந்தாங்கன்னா அவங்க நல்லா எங்கேயே போயிடுவாங்க. ஓகே. பிரஜன் அவரும் நல்ல பர்சன் தான் மேடம், நல்ல கைண்டு. கொஞ்சம் மெச்சூராக தான் இருப்பார். அப்படி ஒன்றும் ஒரு இதான. லாஸ்ட்டாக ஒருத்தர் பற்றி கேட்டுருமா? பார்வதி பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் என்ன சொல்ல நல்லா தான் சொல்ல போகிறேன். பரவாயில்ல சொல்லுங்கள். ஒன் வேர்டு அவரை பற்றி தான் சொல்லணும், அவங்கள பற்றி தான் சொல்லுங்கள். கடைசி யாருக்கு எப்படியோ பாரு வந்து பியூர் லவ்லி பர்சன் மேடம். எனக்கு ரொம்ப அது என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் செட் ஆகாது. நான் இல்லாமல் அது ஹவுஸ்குள்ளே இருந்த வரைக்கும் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு, சேம் டேஸ்ட். சுப்பு சாரை மீட் பண்ணீங்களே, சாரி சுப்பு சார் உங்களை மீட் பண்ணாரு. இப்படி தான் என்னைய கெட்ட பேர் ஆக்குறீங்க.
புழு சட்டை மாறனா அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம தமிழ் சினிமாவில் புதிய திருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் வந்து திவாகரோட போட்டோ இப்படிலாம் போட்டா உங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லணும். ஐயா நினைக்கல ஐயா வேற ஐயா என்ன விட்டுருக்கீங்க. அந்த ரோஜா வெறும் எரியப்ப அது நல்ல பிள்ளைங்களாம் குத்தி 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 ரத்த 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 அப்படியே கத்தி எடுத்து சொருகி ரத்தம் பாக்குறப்ப அப்படின்னு ஒரு போதை வரும் பாருங்க.